எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும். என்ன எஸ்ஐஆர்னா என்ன? ஒரு தேர்தல் அங்க வாக்காளர்களை பட்டியல சரி செய்யறது தான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும். திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை. இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமா போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை, விவசாயிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்காங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். 3 ஆண்டுல தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல. இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எடுத்துட்டு போக முடியும்? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் டிசம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும். இது ஒண்ணுமே நடக்கல. நடக்காதது ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் இந்த எஸ்ஐஆர். அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.